எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நியூ இயர் ஃபஸ்ட்டு டே vlog பார்க்கலாம். கலராக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கலர் கோலத்துலேருந்து என்னால் கோலம் போட முடியாதுன்னு பசங்க கோலம் போட்டிருக்காங்க. அதுக்காக போன வருஷம் வாங்கி வச்சுருந்தேன் இந்த கலர் மாவெல்லாம். எங்கேருந்து எப்படி தான் தேடி எடுத்தாங்கன்னு தெரியல. கரெக்ட் டைமுக்கு எடுத்துகிட்ருக்காங்க. இவங்க போட்ட கோலம் எனக்கே தெரியாது. ஆக்சுவலாக ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கவர்லேருந்து எடுத்து பார்த்தா எல்லா மாவும் காலி ஆகிட்டுருக்கு. கலரே இல்லை. இருக்கிற கலரை வச்சு போட்டிருக்காங்க. பரவாயில்ல, நல்ல பிரைட் கலர்ஸ் தான் இருக்குது. எல்லோ, ப்ளூ, பிங்க்கு, க்ரீனு நல்ல கலர்ஸ்லாம் இருக்குது. கோலம் மொபைல் பார்த்து போடுறாங்க. அந்த லீஃப்லாம் கரெக்டாக வரணுன்ட்டு என்ன ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க பாருங்கள். நடுவில் அந்த வளையலை வச்சு அதை சுற்றி போட்டிருக்காங்க. அவங்களால எவ்வளோ பெஸ்ட்டாக போட முடியும்னு ட்ரை பண்ணி போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. 2 பேரும் 2 கோலம் போட்டிருக்காங்க. நான் போட்டிருந்தா கூட ஒரு கோலம் தான் போட்டிருப்பேன். நியூ இயருக்கு பசங்க எஃபர்ட் எடுத்து போடணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், 2 பேர்த்தில் யாருது நல்லாயிருக்கு, யார் நல்லா போட்டிருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்கள். கலர்ஸ்லாம் போட்டோன்னே ரொம்ப அழகாக இருக்குது. கலர்ஃபுல்லாக அந்த டே நல்லா ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு திருப்தியாக இருந்தது. வாசப்படி கூட விடலை. அவங்களுக்கு தெரிஞ்ச டிசைனை போட்டிருக்காங்க பாருங்கள். க்ரீன் கலரில் ஒருத்தவங்க, பிங்க்கு, எல்லோ, ப்ளூ எல்லாம் சேர்த்து ஒரு கோலமும் பார்க்குறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லான கோலமாக இருக்குது. கோலம் போட்டு டயர்ட் ஆகிட்டாங்க போல். நடுவில் ஜூஸ் குடிக்கிறாங்க இவங்க. 2 பேரும் கோலம் நல்லா போட்டு முடிச்சிருக்காங்க. எந்த கோலம் நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். சின்ன பாப்பா இந்த பக்கம் போடுறா, ஸ்டார் மாதிரி ட்ரை பண்ணி போடுறா. ரங்கோலி காம்படிஷனில் கூட ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க 2 பேருமே. வீட்டில் போட்டு ட்ரை பண்ணுவாங்க. அது போட்டதுனால இங்கே கொஞ்சம் போட வருதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் இல்லை, இவங்க கோலம் போடும்போது எனக்கு தெரியவே தெரியாது இவங்க கோலம் போடுறது. அப்புறம் வெளியே வந்து பார்த்தா 2 பேரும் அழகாக போட்டு முடிச்சிருக்காங்க. யார் நல்லா போட்டிருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்கள். லெஃப்ட் சைடில் இருக்கிறது சின்னவளுது, சென்டராக பெரியவ போட்டிருக்கா. ஓகே, நியூ இயர் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான கோலத்தோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த அம்மாவுக்கு பாருங்கள், கோலம் போட்டதில் என்ன ஒரு சந்தோஷம். யார் போட்டிருக்கிறது நல்லா இருக்குன்னு பார்க்க சொல்கிறா. இதுதான் பாப்பாவுடைய நியூ இயர் ட்ரெஸ்ஸு. எல்லாம் ரெடி ஆகிட்டு காலையில் வெளியே கிளம்பிட்டோம். ஒரு மியூசிக் இல்லாமல் என்னங்க நியூ இயர் வைப்பு. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். லன்ச் வீடியோ என்னால் எடுக்க முடியல. யூடியூப்பில் சாங்ஸ் போட்டு எல்லோரும் ஒன்றா பாடிட்டு ஜாலியாக இருந்தோம். உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வாதை முட்டுது. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீடு சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. நாம் முன்னாடியே பிளான் பண்ணால் கூட போக முடியாதுங்க. சடனாக ரெடி ஆகி போனோம். சொந்த பந்தங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு விஷ் பண்ணிவிட்டு வரலான்னு சொல்லிட்டு டக்குன்னு ரெடி ஆகி போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தா கூட போயிருப்போமான்னு தெரியல. சடன் பிளான் தாங்க எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகுது. வயசில் நல்ல ஞாபகம் இருக்குங்க. இந்த கோயிலை சுற்றி நாங்கள் மஞ்சள் தண்ணி ஊற்றிலாம் கூட விளையாடிருக்கோம். திருவிழா வரும், அதெல்லாம் மறக்க முடியாத ஞாபகம். இந்த குட்டி பாப்பா எவ்வளோ அழகாக கையை குட்டி கையை வச்சுட்டு என் பொண்ணுக்கு திருஷ்டி சுற்றி போடுறா பாருங்கள். அந்த அம்மா அப்படி முகத்தை சுற்றி அந்த அம்மா முகத்தில் இப்படி வச்சு நெட்டை விடைப்பாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இதை தான் ஒரு படத்தில் விஜய் சொல்லியிருப்பார். இவங்கெல்லாம் பூமியில் வாழற சொர்க்கம் குழந்தைங்கள்லாம் அப்படின்னு இருப்பார். இவளை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்கும். அந்த அம்மா செய்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக ரசிக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ என்னமோ தெரில, நாங்களாம் வந்துட்டோன்னு அந்த அம்மா வெக்கமாயிட்டு தரையில் குனிஞ்சிட்ருக்காங்க. குழந்தைங்க வீட்டில் இருந்தாலே வீடு நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க. குழந்தைங்க தாங்க நம்ம செல்வம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுறா. இப்போ எங்கள் அம்மாவுக்கு திருஷ்டி சுற்றி போடுறாங்க பாருங்கள் அந்த அம்மா. வருஷத்தில் எல்லோரையும் பார்த்துட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. உங்கள் எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாம் நினச்சதெல்லாம் நடக்கும். இது நியூ இயர் vlog தான். இது உடனே போஸ்ட் பண்ண முடியல என்னால், கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, சாரி. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டாட்டர்ஸ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.